இப்போ உங்களை 100 வருஷம் பழமையான ஒரு வாஷிங் மிஷினை காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது செண்பகனூர் கொடைக்கானலில் உள்ள ஜெஸ்யூட்ஸ் ரெசிடென்சியில் இருக்குது. இன்னும் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ஷெட்டுக்கு கீழே தான் அந்த வாஷிங் மிஷின் இருக்குது. ஒரு பெரிய வாஷிங் மிஷின். அதை பார்க்க நம்ம போகிறோம். இந்த ரூமுக்குள்ளால தான் அந்த பெரிய வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த கேஜ் விளையாட்டே உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் தான் அதோட ஆப்ரேட்டர். இது வந்து அடுப்பு பச்சை எரிச்சோம்னா இது வந்து ஸ்டீம் எல்லா லைன்லையும் போகும். பைப் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே ஸ்டீம் வரும், தண்ணியும் வரும். இந்த ஸ்டீம் வரதோட ஃபஸ்ட்டு வெள்ளாய வைக்கிறது, இது வெள்ளை துணி இதில் வைப்போம். ஸ்டீம் ஓப்பன் பண்ணிவிட்டால் அந்த வெள்ளை துணியில் இருக்கிற அந்த அளவுக்கு வெந்துடும். அப்படியே இதெல்லாம் தண்ணி வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு துவைக்கிறதுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து ஒரு டயத்துக்கு 20-30 பெட்ஷீட் போடலாம். சின்ன பெட்ஷீட்னா 30 போடலாம், பெருசுனா 20 போடலாம். இது போட்டு இதெல்லாம் பவுடர்லாம் போட்டோம்னா 3 தடவை 4 தடவை நல்லா அலசணும். அலசிட்டு இதெல்லாம் ஒரு தண்ணி நல்லா வரப்போ பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அழுக்கு தனியாக வரைச்சா மறுபடியும் அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே 4 தடவை 3 துவைச்சு எடுத்துக்கணும். இந்த சோப்பு கொடுத்த வச்சு நம்ம இதிலே போட்டு அலசுவாங்க. அலசினோம்னா 4 தடவை 5 தடவை அதெல்லாம் தண்ணி எடுத்து சுத்தமாக வந்துடும். இதை எடுத்து தான் புளியும். இதெல்லாம் புளியுது இத்தனை அது செம்பு உள்ள இருக்கு புறாமே. இதில் புளிஞ்சு எடுத்து உள்ள வந்து காய போடுவோம். அந்த கம்பியாவது அது ஸ்டீல்லே காய வச்சிடும். ஓ சரி சரி. மழை காலத்தில் வெளியில போட முடியாது. உள்ள தள்ளி விட்டோம்னா உள்ள கிளீனாக போட்டு உள்ள தள்ளி விட்டோம்னா காஞ்சிடும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஃபுல்லாக காஞ்சிடும். எடுத்து மறுபடியும் போட்டுக்கணும். இந்த வெளியில பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வெளியில காய போடும். இது வெளியில் வெயில் காலத்தில் துணி காய போட்டக்கூடிய இடம். அந்த காலத்திலேயே கல்லை நாட்டி அதுக்குள்ளால வந்து இரும்பு கம்பியை ஒயர் மாதிரி மாட்டியிருக்காங்க. இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டின நெகிழ்ந்து நிறைய கடந்து ரிப்பேர். லோ வோல்டேஜ் தான் வந்து அதிகமாக வந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எந்த ரிப்பேருமே வந்தது. இதுதான் நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து சிறுசா வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். உள்ள ஒன்று இருக்குது. அது வந்து புது மிஷின் நிறையாலாம் போட முடியாது. இது எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தா பேரிங் டைப்பே கிடையாது. எல்லாமே பேரிங்கே இல்லாமல் அந்த காலத்தில் தயார் பண்ணது இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த ஆபரேஷன் தெரியும்? சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். நான் வந்து இப்போ வந்து 8 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு 8 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை பார்க்குது. பெரிய ரிப்பேர் வந்துச்சுன்னா வத்தலை கொண்ட ஒருத்தர் இருக்காரு, வர சொல்லி எல்லாம் கடைஞ்சு போகிறோம். சரிலாம் அந்த நேரத்தில் கொடுத்தோமோ சரி. ஃபுல்லாக பிராஸ் காப்பர் பிராஸ் மட்டும்தான். இது மட்டும்தான் ஸ்டீல். அந்த பச்சை கலரில் பிடிக்கும்ல, அது மாதிரிலாம் பிடிக்காது. அதுக்கான இது வந்து உள்ள எதுவுமே ஒட்டாது. எந்த துணி போட்டாலும் அழுக்கு ஒட்டாமல் இது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே மோட்டர் பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு விட்டோம்னா அந்த வேகமாக காயணும். மேலே மோட்டர் போட்டு அது விட்டு இது விட்டு அதுவும் விட்டு தான். ஆனால் 2 சைடும் பேரிங்லாம் கிடையாது. இப்போதான் பேரிங் இப்படி இருக்கணும். 10 வருஷம் போயிடும். இதை போகாது. 10 வருஷத்துக்கு கழிச்சு கூட அதை பேர் பண்ணாலும் அது ஓடிட்டு தான் இருக்கும். ஒரு தடவை வந்து ஸ்க்ரீஸ் வச்சு சைடு கொடுத்து போட்டேன்னா அப்படி ஓடிட்டு. இந்த மிஷின் தான் வந்து ஸ்பின் ட்ரை. இதுக்குள்ளால போட்டு விட்டிங்கனாக்கி அவ்வளோத்தையும் புளிஞ்சு கொடுத்துரும். அது வந்து ஸ்பின் ட்ரை மிஷின். வாஷிங்கில் உள்ள துணியை ஊற போடுறதுக்காக தனித்தனி டப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு டைப் துணிக்கும் புளிஞ்ச துணியை காய போடுறதுக்கு தனியாட்டு உடன் டப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அந்த மோட்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எப்போவாவது யூஸ் பண்ணுவோம். எமர்ஜென்சிக்காக அதை உள்ள நல்லா புஷ் பண்ணி கொடுக்கும். இப்போ நீராக அதிகமாக வரப்போ வேகமாக காய வச்சு எடுத்துடலாம். இங்கே உள்ள பில்டிங்ஸும் ரொம்ப பழசு. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 135 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. கல்லுனாலே கீழே வந்து ஸ்லாப் போட்டு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளால பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங், மேலேயும் உடன்.